அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நான் வந்திருக்கிறது காசிம் மஸ்தான் ஒலியுல்லா தர்காவுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஏற்கனவே இந்த தர்காவை பற்றி நிறைய நான் போட்டிருக்கேன். ஆனால் அதெல்லாமே சிம்பிளாக மேலோட்டமாக இருக்கும். அதனால தான் இப்போ விரிவாக இதில் போடலாம்னு நான் இந்த பதிப்பை நான் பதிவிடுறேன். இதுதான் காசிம் மஸ்தான் ஒலியுல்லா பாவா. இதுக்கு முன்னாடி இந்த கட்டடம் வேறு மாதிரி இருந்தது. இப்போ புதுப்பிச்சிருக்காங்க. நான் வந்த சமயம் ஒரு ஜீப்பில் நிறைய பேர் அங்கே ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, இந்த தர்காவை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த தர்காவில் தான் நான் 1.25 வருஷம் நான் தங்கியிருக்கேன். இந்த தர்காவுக்கு பின்னாடியே தான் கடல் இருக்குது. இந்த தர்காவுக்கு பின்னாடி நிறையா துவாரங்கள் போட்டிருக்கிறாங்க. இந்த துவாரத்தின் வழியாக காசிம் பாபாவுடைய பார்வை இந்த ஹபருக்குள்ளே வரும். அது எப்படி அப்படின்னு சொன்னால், காசிம் மஸ்தானுடைய உண்மையான அடக்கஸ்தலம் கடலுக்குள்ளே தான் இருக்குது. கடலில் தான் பாபா அடங்கியிருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடலு இன்னும் பின்னாடி இருந்தது, இதுக்கு பின்னாடி இருந்தது. அப்போ இந்த இடம் தரையாக தான் இருந்தது. அப்போது பாபா இந்த இடத்துல நல்லடக்கம் செய்யும்போது இங்கே கடல் இல்லை. அது லேட்டர் அதுக்கப்புறம் காலம் ஆக ஆக இந்த கடல் முன்னாடி வர வர அந்த கபர் உண்மையான கபர் உள்ளே போக ஆரம்பிச்சது. உடனே தான் அங்கே இருக்கக்கூடிய பிடிமணலை எடுத்து வேற ஒரு கபர் கட்டியிருக்கிறாங்க, அதுவும் உள்ளே போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் திருப்பியும் பிடிமணல் எடுத்து கட்ட ஆரம்பித்த போதும் அதுவும் உள்ளே போயிடுச்சு. இது ஃபைனலாக கட்டப்பட்ட 4ஆவதோ 5ஆவதோ பிடிமணலான கபர் தான் இந்த இடத்துல இப்போ இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கடைசியாக பிடிமணலில் எடுக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிற காசிம் மஸ்தான் ஒலியுல்லா அவர்களுடைய தர்கா இது. இருந்தாலும் அவர்களுடைய வருகை இங்கே கண்டிப்பாக இருக்கும். 12 மணிக்கு மேலே கடல் ரொம்ப ஆக்ரோஷமாக அடிக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல அவருடைய வருகை ரொம்ப பலமாக இருக்கும். அது எப்படி எனக்கு தெரியும். இந்த இடத்துல கடல் 2 மணிக்கெலாம் முன்னாடி அந்த கொடி மரத்துக்கு பக்கத்தில் வந்துடும். அந்த அளவுக்கு கடல் சீற்றம் நைட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம எப்போ வந்தாலும் பாபாவை சலாம் சொல்லிவிட்டு கடலுக்குள்ளே போய் நம்ம குளிச்சுட்டு வந்தோம்னா, நமக்குள்ளேயே எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அது அப்படியே கரைஞ்சி கடலோட கடலாக போயிடும் அப்படின்னுங்கிறது நம்பிக்கை இல்லை, நிச்சயமான முறையில் உண்மை. இதுதான் பாபாவுடைய பிடிமணலால் ஆக்கப்பட்ட ஹபர் இது. அஸ்ஸலாமு அலைக்கும் பாபா. இதுதான் கொடிமரம். இந்த கொடிமரத்தில் தான் ஹந்திரி அணி கொடி ஏற்றுவாங்க. 2-3 முறை கொடியேற்றம் நடக்காதனால சரியான தகவல் எனக்கு தெரியலை. இந்த கூடாரத்துக்குள்ளே தான் நான் 1.25 வருஷம் நான் தங்கியிருந்தேன். அப்போ ஆஸ்பெட்டாஸ் தான் மேலே இருந்துச்சு. ஆனால் அந்த ஆஸ்பெட்டாஸ்லாம் ரொம்ப உடஞ்சி ரொம்ப ஓட்டையெல்லாம் அதிகமாக இருந்துச்சு. அப்போது காட்டிலிருந்து விறகெல்லாம் எடுத்துகிட்டு இது உள்ளே சமைச்சு பொங்கி ஆக்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். 1.25 வருஷம் இங்கே இருந்தேன். இந்த இடம்லாம் ரொம்ப அப்போ டேமேஜாக இருக்கும். ஏன் இருந்தேன், எதற்கு இருந்தேன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அது ஒரு பிரச்சனையினால் நான் இங்கே இருந்தேன். பிரச்சனைனா என்னுடைய உடல் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்காக தான் இங்கே இருந்தேன். அது இந்த இடத்துல தான் எனக்கு குணமாக்கப்பட்டது. அதனால இந்த இடத்த நான் மெயினாக எப்போவுமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனைங்கிறத விலைக்கு கூடக்கூடிய விஷயம் இங்கே இருந்தாலும் அதை நம்பக்கூடிய நிலைமையில் எல்லாருமே கிடையாது. அதனால அதை எப்போ சொல்லணுமோ நான் அப்போ சொல்கிறேன். இங்கே இந்த இடத்துல தான் நான் சமைச்சு சாப்பிட்ட இடம். அந்த இடத்துல அடுப்பு வச்சு சமைச்சு சாப்பிட்ட இடம் இது. இது நான் அன்னைக்கே க்ளீன் பண்ணது அப்படியே மெயின்டைன் ஆகி அப்படியே இருக்குது. இந்த சைடு தான் நான் கட்டில் போட்டு கட்டில் மாதிரி ஒரு அமைப்பை வச்சு இந்த இடத்துல நான் தூங்கினேன். ஏன்னா இந்த இடத்துல தான் மழை பெஞ்சால் நனையாது. மேலே இப்போ ஹாஸ்பிட்டால்ஸ் மாற்றிருக்காங்க. அப்போ உடஞ்சி தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல தான் மழை பெய்யாது. அதனால் இந்த இடத்துல நான் கட்டில் மாதிரி ஒரு அமைப்பை வச்சு நான் படுத்து தூங்குவேன். இந்த இடத்துல தான், இந்த சைடு தான் முதல்ல படுத்திருந்தேன். அப்போ பூரா எதுனாலும் வரும். ஆனால் எனக்கு ஒன்றுமே பக்கத்தில் வந்தாலும் அது அப்படியே போயிடும். அந்தளவுக்கு பாதுகாப்பாக இந்த இடத்துல இருந்தேன். இந்த இடத்துல தான் முதல்ல சமைச்சது. இப்போது அடுப்பு வச்சு சமைச்சேன். ஆனால் இங்கே காற்று அதிகமாக வந்ததுனால அதுக்கப்புறம் இந்த சைடு இங்கே தான் நான் அதுக்கப்புறம் அடுப்பு வச்சு சமைச்சு சாப்பிட்டேன். இந்த இடத்துல தான் மழை அதிகமாக பெய்யும். அதுக்கப்புறம் தான் அங்கே மாறினது. இந்த இடத்துல தான் நான் எப்போவுமே சட்னியாக இருக்கட்டும், இல்லை குழம்புக்கு தேங்காவாக இருக்கட்டும், இந்த உரலில் தான் எப்போவுமே நான் அரைப்பேன். இப்படி அரைக்கிறத பார்த்து இங்கே வர்றவங்க எல்லோரும் எந்த ஊர், என்ன, எதுக்காக வந்தேன்னு நிறையா வாட்டி கேட்பாங்க. அதையெல்லாம் பொறுத்துட்டு அவங்களுக்கு ஆன்சர் சொல்லிவிட்டு இந்த இடத்துல நான் தங்கியிருந்தேன். இங்கேருந்து தூரம், அதாவது ஊருக்கு 1 கிலோமீட்டர் நடக்கணும். ஊர் மக்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. இந்த ஊர் மக்கள் இருக்கிறவங்களுக்கு யாருமே என்னை தெரியாமல் இருக்காது. இங்கே ஒரு பையன் 1.25 வருஷம் இருந்தான் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். என்னை பற்றி கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இந்த ஊர் மக்களோட நான் ரொம்ப
ஒற்றுமையாக ஒன்றி நான் இருந்தேன். எனக்கு அவங்கலேருந்து ஒரு பையன் தான் எப்போ 1.25 வருஷம் வரைக்கும் எனக்கு தண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல தருவான். அவனுடைய அந்த உதவினால தான் நான் சமைச்சு பொங்கி நான் சாப்பிட்டு இங்கே இருந்தேன். இங்கே கரண்ட்டுக்காக ஒரு கம்பம் இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதுவும் கீழே விழுந்துருச்சு. அதனால் இப்போ அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த நேராக அந்த ஜூம் பண்ணி காட்டுற இந்த இடத்துல தான் வாட்ச்மேன் இருப்பாங்க. நான் வந்து 15 நாளில் அவங்களும் இந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க. இங்கே 3 சமாதி இருக்குது. அதில் நடுவில் இருக்கிற நீலகண்ட வைத்தியர்னுங்கிற வந்து ஜீவ சமாதி அடைந்தவர். அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு வைத்தியர். அவர் வந்து பாபாவுடைய நண்பர். இந்த இடத்துல ஜீவ சமாதி ஆயிருக்கார். இந்த கடல் மட்டும் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து நைட்டு தூங்கும்போது ஒரு பேச்சு துணைக்கு ஆள் இல்லாத மாதிரி, ஒரு சத்தம் இல்லாத ஒரு கும்முன்னு ஒரு அமைதியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இந்த கடல் வந்து அசுத்தம் இல்லாதது, ரொம்ப புனிதமான கடல் இது. ஏன்னா பாபா உள்ளே அடங்கி இருக்கிற கடல். நம்மளுடைய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து நீங்கக்கூடிய கடல் இது. இந்த கடல் நிறைய விஷயங்களை என்னுடைய கனவுல உணர்த்தியிருக்கு. யாரும் நம்புகிறாங்களோ நம்பலையோ, ஆனால் இதுதான் உண்மை. காணாத மக்களும் இதை கண்டிருப்பாங்க அப்படின்னுங்கிற ஒரு நம்பிக்கையோட. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.